ரூபாய்க்கு ஒரு பொண்ணு. நான் சுங்கச்சாவடிட்ட இறங்கிறேன், ஓட்டு. நிறுத்தப்பா. ஊருக்குள்ள வர சரக்கு எதுவா இருந்தாலும் பாதி சர்வாதிகாரிக்கு சொந்தம். குடையா குடுத்துட்டு போயா. ஏன் எழுதுறீங்க? மூட்டை பிரியா. நானு எங்க அப்பாவுக்கு தேவசம் பண்ணிட்டு 2 பிச்சைக்காரர்களுக்கு போறதுக்கு சோறு எடுத்துட்டு போறேன். பிச்சைக்காரர்களுக்கு உங்களுக்கு போடணுமா? காலம் காத்த போயா. சௌக்கியமா? ஐயா, கண்ணில்லாத கபோதியா, பிச்சை போடுங்க ஐயா, பிச்சை போடுங்க ஐயா. பல்ல வளர்ப்பேன். இந்தாயா எடுக்கிறது பிச்சை, கழுத்த கைய போட்டு எடுக்கிறியா? தெரியல, நான் தானே உணவு மறந்துப்பேன். நம்ம உணவு மறந்தப்பனா அசல் பிச்சைக்கார மாதிரி இருக்கடா. மணிமாறன் ஒரு முக்கியமான வேலையா நினைச்சிருக்காரு. நம்ம ஆளுங்களுக்கெல்லாம் பொண்ணு கொடுக்க சொல்லி கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. அவர் அடுத்த கொள்ளைக்கு புறப்படுறதுக்கு முன்னால நான் போய் சேர்ந்துடணும். ஆகையினால நம்ம ஆளுங்கள் எல்லாம் தயாரா தோப்ப நிறுத்திவே. நான் வர ஓடு. பொண்ணு மூட்டை தப்பிச்சது. இன்னைக்கு புதையல் எடுக்காம விடுறதில்ல. 20 வருஷத்துக்கு முன்னால எங்க அப்பா இதே இடத்துலதான் பொண்ணு மூட்டையா புதையல் தோண்டி எடுத்திருக்காரு. மிச்ச மீதி இருக்குன்னு சொல்றாங்க. ஏமட்டான் புதையல் எடுத்த உடனே எனக்கு பொண்ணால பில்லாக் செஞ்சு போடுறியா? ஓ, கொண்டா பிள்ளை மம்பட்டிய இன்னைக்கு தோண்டி பாத்துருவோம். அடப்பாவி, எவனோ இந்த இடத்துல தோன்றானே. இவன் கையில என் பொண்ணு மூட்டை கிடைச்சா அதுக்கு புதையல்னு பேர் வச்சிருவானே. என்ன செய்யலாம்? ஆமா, சுத்த புரியாதா ஐயா. எப்ப வாயா ஐயா, புதையல் இருக்கிற இடத்த பூதம் காக்குன்னு கேள்விப்பட்டது இல்லையா? போய சுத்த பயந்தாமொழியா இருக்கிய. மனுஷனுக்கு வீரம் வேணும். எவையா வேணாம் சொன்னது? உட்காரியா. அடியே 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 அடியே. அப்பா, இன்னொரு தடவை என் பொண்ணு மூட்டை தப்பிச்சது. எவனோ சிரிச்சுக்கிட்டே செத்துருக்காயா. என் பொண்ணு மூட்டை எங்க வச்சேன்? அடையாளம் வச்சிருக்கே, எங்க தேடுவேன்? மணிமாறனுக்கு என்ன சொல்லுவேன்? ஐயோ, எங்க வச்சேன்னு தெரியலையே. சிரிப்பா மூளை இருக்க, செத்தன் சிரிப்பு போலியாடா. தாவா டியா சே கடா. எங்க வச்சேன்? என்ன பண்ணுவேன்? முள்ளா இருக்கே. ஐயோ, மறுபடியும் சிரிக்கிறியா? உன் மோரகட்டுக்கு என் மோரகட்டுக்கு சிரிப்பு ஒரு கேடா. மிதிப்பேன். ஐயோ, இதை எடுத்துட்டு வரதுக்கு எவ்வளவு தராரா போச்சு. யாரு கண்ணையும் பணம் எப்படி விநியோகம் பண்றது? பாப்பா பாப்பா. என்னையா இட்லி வாங்க வந்தியா? இல்ல, இட்லி மாவா பச்சையா வாங்க வந்தேன். சரதா, உனக்கு எதையும் பச்சையா தின்னுட்டா பழக்கம் போல இருக்கு. என்ன பண்றது? என் காரியம் ஆகணுமே. என்ன விலை? அரை பொண்ணு உன்னால வாங்க முடியாது. 2, 3, 4, 5. இந்த 5 பொண்ணு. 5 பொண்ணா? அப்படி அத்தந்தே உட்காந்துரு, இட்லியை நானே சுட்டுக்கிறேன். ஆஹா, ஒவ்வொரு இட்லிக்குள்ளார ஒரு பொண்ணு. யார் நீங்கள்? இங்க என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? திருட்டு பயிலங்க தோட்டத்துக்குள்ள வராம காவல் காத்துட்டு இருக்கோம். அவன் எப்படி இங்குதான் வருவான்? பாய்ந்து பிடித்துக் கொள்ள வேண்டும். ஜாக்கிரதை. அடேடே, எல்லாரும் சொன்ன நேரத்துக்கு வந்துட்டீங்களே. ஐயா, இட்லி சாப்பிடுறீங்களா? வாய் விடு, நான் கவலையோடு இருக்கேன். சரி, அவரை விடு. பாப்பா, எல்லாருக்கும் இட்லியை கொடு. ஆளுக்கு ஒண்ணு கொடு போதும். என்ன, எல்லாரும் சௌக்கியமா இருக்கிறீங்களா? அங்க நாங்களும் சௌக்கியமா இருக்கிறோம். கவலைப்படாதீங்க, உங்க எதிர்கால இட்லிக்குள்ளார இருக்குது. இப்போதைக்கு இந்த இட்லியை தின்னு உங்க பசிய தீர்த்துக்குங்க. கூடிய சீக்கிரம் உங்க கவலை எல்லாம் தீர்ந்துடும். நீ என்ன ஜோசியனா? ஆமா, நீங்க கூட யாரையோ தேடுறீங்க போல இருக்குது. கவலைப்படாதீங்க, அவன் கிடைக்க மாட்டான். கிடைக்க மாட்டானா? எதிர்த்தாப்புலயே நிப்பாய ஏமாத்திட்டு போயிடுவான். போடா தம்பி. தேடி பாருங்க, நான் மட்டும் தேடி
அவனை இங்கிருந்து